எல்லாருக்கும் வணக்கம். 12th standard 10th standard ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்தாச்சு. கவுன்சிலிங், காலேஜ் அட்மிஷன், 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குரூப் சூஸ் பண்ணுறதுன்னு எல்லாரும் பிஸியாக இருப்பீங்க. மெஜாரிட்டி ஆஃப் த 12th பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ஜினியரிங் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. 10th ஸ்டாண்டர்ட் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸும் 11th ஸ்டாண்டர்டில் மேத்ஸ் சயின்ஸ் குரூப் தான் எடுக்கணும், அப்போ தான் நம்ம என்ஜினியரிங் எடுக்க முடியும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. இந்த நேரத்தில் நான் பேரண்ட்ஸ் as well as ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். எந்த ஒரு கோர்ஸ் எடுத்து படித்தாலும் நம்ம எதுக்காக அதை படிக்கிறோம்? படித்து முடித்ததும் ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல ஜாப் கிடைக்கணும், நல்ல பேக்கேஜ் இருக்கணும் அந்த ஜாப்க்கு அப்படின்னு தானே நினச்சி முக்கால்வாசி பேர் என்ஜினியரிங் எடுக்கிறோம். உண்மையிலேயே என்ஜினியரிங் மட்டும்தான் ஹைலி பெய்ட் செக்டரா? இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் ஒரு சர்வே எடுத்தோம். அந்த சர்வேல எந்த ஜாப்ல நீங்க அதிகமா சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற கொஸ்டினை கேட்டிருந்தோம். அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்திருந்தது எல்லாரும் சொல்லியிருந்தது ஐடி செக்டர். செகண்ட் பிளேஸ் எல்லாரும் அதர்ஸ்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தா மீடியா, பைலட், ஓன் பிஸ்னஸ் போன்ற நிறைய ஆப்ஷன்ஸ் சொல்லியிருந்தாங்க. தேர்ட் பிளேஸ் அவங்க ஃபினான்ஸ் செக்டருக்கு கொடுத்திருந்தாங்க. அதுல பேங்கிங், ஸ்டாக் மார்க்கெட் போன்றவையை இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. சரி, இப்போ மக்கள் சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எந்த அளவு ஒரிஜினல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து டீவியேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்தியா டுடே மேகசின் ஓட ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹைலி பெய்ட் ஜாப்ஸ் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸ் தான். செகண்ட் ஹைலி பெய்ட் ஜாப்ஸ் தான் ஐடி ஜாப்ஸ். சரி, மற்ற நாடுகள்ல யூஎஸ்ல பார்த்தா யூஎஸ் நியூஸ் அண்ட் வேர்ல்ட் ரிப்போர்ட்டோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஃபர்ஸ்ட் ஹைலி பெய்ட் செக்டர் இந்த யூஎஸ்ஏ மெடிசன் தான். அதே மாதிரி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடைக்குது. ஸோ இதுல இருந்து நாங்கள் ரெண்டு விஷயத்த கன்க்ளூட் பண்ண முடிஞ்சுது. ஒன்று, என்ஜினியரிங் அதுலேயும் ஐடி செக்டர் மட்டும்தான் ஹைலி பெய்ட் செக்டர்னு கிடையாது, அதை தவிரவும் இன்னும் நிறைய செக்டர்ஸ் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு பிளேஸ்க்கும் கண்ட்ரிக்கும் தகுந்த மாதிரி ஹைலி பெய்ட் செக்டருங்கிறது மாறிக்கிட்டே இருக்கு. அதனால நீங்க ஒரு கோர்ஸையோ இல்லை ஒரு கரியரையோ சூஸ் பண்ணும்போது இந்த ஜஸ்ட் ஒரு 4 to 6 இயர்ஸை மட்டும் மனசுல வச்சு சூஸ் பண்ணாம ஒரு லாங் டேர்ம் கோல் செட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்க கோர்ஸையோ கரியரையோ சூஸ் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் 500க்கும் மேற்பட்ட என்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. இதுல இருந்து ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 2 லட்சம் என்ஜினியர்ஸ் வெளியே வராங்க. இவங்க அவ்வளவு பேருமே திறமையான என்ஜினியர்ஸா? இதுல 20ல இருந்து 30% பேருக்கு தான் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் கிடைச்சு ஸ்ட்ரெயிட்டா எம்என்சிஸ்க்கு போறாங்க. மீதம் உள்ளவங்க சின்ன சின்ன கம்பெனிஸ்ல வேலை செஞ்சு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் எம்என்சிஸ்க்கு போறாங்க. இதுவும் கிடைக்காதவங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்ல கட்டட வேலை, பிளம்பிங் வேலை, எலக்ட்ரிக்கல் வேலை போன்ற சிறிய வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அஸ்பைரிங் மைண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வெளியிட்ட ஆர்டிக்கல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில தான் எம்ப்ளாயபிலிட்டி ரேட் ஆஃப் என்ஜினியர்ஸ் ரொம்ப குறைவா இருக்கு. அதாவது எம்ப்ளாயபிலிட்டி ரேட்னா என்னன்னா, ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு என்ஜினியர்ஸ் வெளியில வராங்க, அதுல இருந்து எவ்வளவு பேர் கார்ப்பரேட் கம்பெனிஸ் எதிர்பார்க்கிற தரத்துக்கு இருக்காங்க, பிளேஸ் ஆகுறாங்கிறது தான். இதெல்லாம் நான் உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா, நீங்க என்ஜினியரிங்கே எடுக்க கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்லல. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல என்ஜினியரிங் காலேஜ்ல என்ஜினியரிங் சூஸ் பண்ணுங்க. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா எனக்கு ஒரு நல்ல என்ஜினியரிங் காலேஜ்ல சீட் கிடைக்கல அப்படிங்கிறவங்க தாராளமா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ பிஎஸ்சி ஐடியோ எடுத்து படிக்கலாம். இதுக்கும் ஸ்கோப் நல்லா இருக்கு. எனக்கு மெடிசன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா எனக்கு மெடிசன் சீட் கிடைக்கல, ஸோ இன்னொரு ப்ரொஃபஷனல் கோர்ஸான என்ஜினியரிங்கை நான் சூஸ் பண்றேன் அப்படின்னு என்ஜினியரிங் போறவங்க நர்சிங், பிசியோதெரப்பி, அப்புறம் நியூட்ரிஷன் இந்த மாதிரி கோர்சஸை கன்சிடர் பண்ணலாம். அதுவும் நர்சிங் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு பேசிக் டிகிரி முடிச்சுட்டு ஸ்பெஷலைசேஷன் பண்ணீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல உங்களுக்கு நல்ல பே கிடைக்கும். இந்தியாவில் டாக்டர்ஸ் வாங்குற பேயை விட ஸ்பெஷலைஸ்ட் நர்சஸ்க்கு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல கிடைக்கிற பே ரொம்ப அதிகம். அப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் சயின்ஸ் குரூப் மட்டும் எடுக்காம உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா காமர்ஸ் குரூப் எடுக்கலாம்.
எடுத்துட்டு நீங்க பிகாம் இல்லனா பிபிஏ போன்ற கோர்சஸை வந்து படிக்கலாம். அப்படியே சைட் பை சைட் நீங்க வந்து ஆப்டிடியூட்க்கு ப்ரிப்பேர் பண்ணி ஜிமேட், கேட், ஜாட் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ணி நீங்க வந்து நல்ல பிசினஸ் ஸ்கூல்ஸ்ல MBA சூஸ் பண்ணலாம். அப்படி நீங்க நல்ல பிசினஸ் ஸ்கூல்ஸ் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட கெரியர் growth வந்து என்ட்ரில இருந்து கடைசி வரைக்கும் ரொம்பவே அதிகமா இருக்கும் மேனேஜ்மெண்ட் சைட்ல. இப்போ இதெல்லாம் மட்டும்தான் கோர்சஸ்னு இல்லை, இதையும் தவிர எவ்வளவோ கோர்சஸ் இருக்கு. அதை வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமோ அதை நீங்க சூஸ் பண்ணி படிக்கலாம். இப்போ இதை பார்த்து பேரண்ட்ஸ் as well as ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு கெரியர்லயும் டீட்டெயிலாக என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, அப்படி இல்லைன்னா இப்போ நான் வந்து என்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன், இல்லை நான் என்ஜினியரிங் முடிச்சுட்டேன், அடுத்து நான் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் எங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். என் பேர் நித்திலா. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூடியூப்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் எங்கள் பேஜை லைக் பண்ணுங்க. நன்றி.